ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேய பெருமான், மாருதி, அனுமன், ஆஞ்சநேயன், அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன் இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் ஆஞ்சநேயர் அப்படின்னு அவரை சொல்லும்போது அந்த வார்த்தையில் ஒரு கம்பீரம் தெரியும். காரிய தடைகளை நீக்கி வெற்றியை மட்டும் நமக்கு பரிசாக கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ராமநாமத்தை சொல்பவர்களுக்கு, பயபக்தியுடன் கேட்பவர்களுக்கும் அருள் புரிபவர் தான் ஆஞ்சநேய பெருமான். அவருக்கு என்ன வச்சு வழிபடலாம் அப்படின்னா, வெற்றிலை, பழம், எலுமிச்சை பழம் அதை வச்சு வழிபடலாம். வெண்ணெய் அதை வச்சும் வழிபடலாம். வெற்றிலையை மாலையாக கட்டியும் வழிபடலாம். முடிந்த அளவு பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் அவரவர்களுக்கு சக்திக்கு ஏற்றாற் போல எதை வைத்து வழிபட்டாலும் அருளை அள்ளி கொடுப்பவர் நம் ஆஞ்சநேயர். வெற்றிலை மாலையில் என்ன சிறப்புன்னா, சீதா தேவியர்கிட்ட ராமர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சீதா தேவி ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு ஆஞ்சநேயருக்கு பரிசாக என்ன கொடுப்பதுன்னு யோசிக்கும்போது பக்கத்தில் வெற்றிலை கொடி படர்ந்திருந்தது. அதையே அவருக்கு பறித்து மாலையாக அணிவிச்சாங்க. அதனால் ஆஞ்சநேயருக்கு நம்ம வெற்றிலை மாலை கட்டி வழிபட்டோன்னு வச்சுங்களேன், என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது உறுதி. எனவே வெற்றிலை மாலையை நாம் ஆஞ்சநேய பெருமானுக்கு சூடி அனைவரும் நலம் பெறுவோம். நன்றி.